நமது நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள சையத் இப்ராஹிம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். சிறப்பு விருந்தினர் திருமிகு சையத் இப்ராஹிம் அவர்கள் டிடிசி நுண்கலை டிப்ளமோ முதல் வகுப்பிலும் ஓவிய உயர்நிலை கல்வி தகுதியும் பெற்றவர். இவரின் சிறப்பு விருதுகள் கலைச்சுடர், கலை திலகம் போன்ற விருதுகளை தமிழ்நாடு அரசு இவருக்கு வழங்கி கௌரவித்துள்ளது. இஸ்லாமிக் மெட்ரிக் பள்ளி, சையத் அம்மாள் பள்ளி ஆகியவற்றில் பணிபுரிந்துள்ளார். தற்போது வேலம்மாள் வித்யாலயா விரகனூரில் பணியாற்றி வருகிறார். அட்டை கைவினை, கழிவுகளிலிருந்து கலை, சுவர் ஓவியம் போன்றவற்றில் சிறப்பு திறமையுடையவர். இவரது பணி மென்மேலும் சிறக்க கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பில் வாழ்த்துகிறோம். மாணவர்களுக்கு காலை வணக்கம். சரியா? இப்போ என்னென்னா, ட்ராயிங்கில் வந்து கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். பாப்பா நல்லா லிசன் பண்ணணும். ஓகே? நம்ம படிக்கிறது இல்லை, இது இல்லை. சார் நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே குட்டி குட்டி ட்ராயிங் வருவேன். வீட்டில் என்ன பண்ணுவாங்க பேரண்ட்ஸு, இப்போ பார்த்தாலும் கிறுக்கிக்கிட்டே இருக்க என்ன பண்ணுவாங்க, அதுதான் நம்மளுடைய மோட்டிவேஷன்ஸ். என்ன பண்ணுவாங்க, அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க, டேடி வந்து திட்டுவாங்க. இல்லை டேடி திட்டினா அம்மா ரெண்டு பேருமே இல்லாமல் நான் என்ன பண்ணேன், சின்ன வயசுலேருந்தே வரைஞ்சிக்கிட்டு இருப்பேன். சின்ன க்ளே மாடலிங் எடுப்பேன். நார்மலாக க்ளே எடுத்து நானாக செய்வேன், தெரியாமல், அதாவது வீட்டுக்கு தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருப்பேன் மாடல்ஸ் ஃபுல்லாக. சரியா? என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான். அப்போ என்ன பண்ணோன்னா, ட்ராயிங் மேக்ஸிமம் நமக்கு எதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணும். இந்த பில்டிங்கோடைய ஆர்கிடெக்சர்ஸுமே ஒரு ட்ராயிங் இல்லாமல் வராது. சேராக இருக்கலாம், டேபிளாக இருக்கலாம், ஒரு சாக் பீஸ் கலராக இருக்கலாம், எனி டைப் ஆஃப் த மாடல், எல்லாம் உன்னோட ட்ரெஸ் கோடாக இருக்கலாம். ட்ராயிங் எல்லாத்துலேயுமே இம்பார்ட்டன்ட். கலர் காம்பினேஷன் பண்ணி எடுக்க தெரியறது. ட்ராயிங் எதில் இருக்கும், 75% இருக்கும். புரியுதா? நம்ம லெசன் பண்ணுறது தான் அது. அப்போ வருது ட்ராயிங் மேக்ஸிமம் நம்ம ஸ்கில்லில் இருந்தால் நம்மளோட இன்டீரியர், நம்மளுடைய சுற்றுச்சூழல் ஃபுல்லாமே மாறும். காஸ்டியூம்ஸ் சேஞ்சஸ் ஆகும், நிறைய டிஃப்ரென்ஸ் வேரியேஷன் கற்றுக்கலாம். சரியா? சார் வந்து இப்போ ஃபஸ்ட்லேருந்து என்னோடய நேம் வந்து சையத் இப்ராஹிம். நான் இந்த ஓவியத்துறையில் வந்து 20 வருஷமாக இருக்கேன், 20 இயர்ஸு. ஃபஸ்ட்டு நான் ஆரம்ப பள்ளியிலேருந்தேன். இப்போ வேலம்மாள் இன்டர்நேஷ்னல் போதி சென்னை பொன்னேரி ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன். நெக்ஸ்ட்டு சேஞ்சஸ் வருது மதுரை வேலம்மாள் சேஞ்சஸ். 5 வேலம்மாளுக்கும் சார் ஆர்ட் ஹெச்ஓடி. எல்லாமே மேக்ஸிமம் என்னுடைய கிராஃப்ட் ஒர்க்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் தான் பேப்பர் கொலாஜ், பேப்பர் மாடல் நானாக லேர்ன் பண்ணது. நம்ம நிறைய கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டு நம்ம செஞ்சது அதையே இப்போ நிறைய பேர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மொபைல்லே பார்த்து செய்கிறீங்க. நான் ஆரம்பத்தில் நம்மளுக்கு மொபைல் கிடையாது. நான் என்ன பண்ணுவேன், நம்ம டிஃப்ரெண்ட்டாக மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். களிமண் எதனால் உடையுது, களிமண் பொம்மைகள் எதனால் உடையுது, மீனாட்சி அம்மன் கோயில் எப்படி இருக்குது, தஞ்சாவூர் கோயில் எப்படி இருக்குது, மற்ற கோயில்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு, இதெல்லாம் கொஞ்சம் ஆராய் வேணும். எப்படின்னா, ஏன் இந்த சிலைகள் வந்து ஒரு நுண்ணுமாக இருக்குது. மீனாட்சி அம்மன் கோயில் வந்து எப்படி கட்டியிருக்காங்க, பாறையும் கிளேயும் சேர்ந்து கட்டப்பட்ட கோயில் தான் மீனாட்சி அம்மன் கோயில். தஞ்சாவூர் கோயில் சுத்த செம்மண் பாறை. அப்போ அந்த கலை நுணுக்கங்களை வேரியேஷன் பார்ப்பேன். கல்லுகளுடைய சிற்பங்கள் இதெல்லாம் நான் என்ன பண்ணேன், சின்ன வயசுலேருந்தே அதை லேர்ன் பண்ணணும். மேக்ஸிமம் கலைப்பொருட்களை போனால் பார்க்கணும், அதை ரசிக்கணும். அதுதான் எப்படி இதை பண்ணியிருப்பாங்கிறத ரொம்ப ரசனையோடு பார்க்கணும். புரியுதா? கலர்ஸ் பார்த்தாலும் நல்லா வரைகிறது, நல்லா குட்டி குட்டியாக வரைகிறா இருந்தாலும் நீங்கள் பாராட்டுங்க. பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும், குழந்தைகளை வரைஞ்சா கிறுக்குனா கூட அதை சூப்பர்டா, எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும். நல்லாவே வரையல போடா அப்படின்னு சொல்லி தூக்கி போடக்கூடாது. ஏதாவது குழந்தைகள் வந்து அந்த எலிஜிபிலிட்டி நம்ம எப்படி இருந்திருப்போமோ அதுதான் மோட்டிவேஷன் குழந்தைகளுக்கு. மேக்ஸிமம் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். என்னுடைய இது வந்து நான் இப்போ விருதுகள் வந்து கலைச்சுடர்மணிங்கிறது கவர்மெண்ட் விருது, கரும்பு சக்கை, மண்பானை, முட்டைக்கூடு, எந்த ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட்லேயும் மாடல் பண்ணிடுவேன். என்ன டைப் ஆஃப் த மாடலாக இருந்தாலும் அதை வச்சு ரெடி பண்ணிடுவேன். எனக்கு நீங்கள் எதை கொடுத்தாலுமே அதை ரெடி பண்ணி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுவேன். மேக்ஸிமம் கார்ட்போர்டு தான், வீட்டில் இருக்கிற அட்டைப்பெட்டியில் தான் நிறைய செய்வேன். பொம்மைகள் அட்டைப்பெட்டியை வச்சு நம்ம நிறைய டைனோசராக இருக்கலாம், ஒரு பெரிய பெரிய அனிமலாக இருக்கலாம், அதை வந்து ஈஸியாக க்ரஷ் பண்ணி சார் செஞ்சுருவேன். எப்படி மெத்தட் பண்ணி ஃபாலோ பண்ணுவேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பேசிக் என்ன அதை கற்றுக்கிறணும். ஃபெவிகால் எதுக்கு யூஸ் பண்ணணும், ஹாட் குளூ எதுக்கு யூஸ் பண்ணணும், இந்த பேப்பர் எந்த டைப் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறணும். ஓகே? இப்போ இந்த மாதிரி பேப்பர்ஸ்லாம் இருக்குண்டா, இது நார்மலாக என்ன இருக்கும், இது வந்து ஹேண்ட்மேட் பேப்பர்னு சொல்லுவாங்க. இந்த பேப்பர் என்ன பேப்பரு, ஹேண்ட்மேட் பேப்பர். இது டை பண்ணால், வாட்டர் அப்ளை பண்ணால் இந்த பேப்பர் வந்து திரும்ப ரிமூவ் பண்ணாலும் நார்மல் ஆயிரும். இது பேப்பரை டை பண்ணுறதுக்கு ரொம்ப 5 லேயர் பண்ணுவாங்க. மேக்ஸிமம்
பேப்பர்ஸ் வந்து நம்ம தான் இந்தியன்ஸ் பண்ணுறது. இப்போ சைனாவில் ரொம்ப மாடல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பேப்பர். இது ஒரு மாதிரி ஹேண்ட்மேட் பேப்பர். அதர்ஸ் வந்து இது A4 கலர் பேப்பர். இது நார்மலாக எல்லாருக்குமே தெரியும்ல இந்த பேப்பர்ஸு. இதை தான் நிறைய கிராஃப்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து நார்மல் A4 கலர் பேப்பர். புரியுதா? இது கார்ட்போர்டு. இது வந்து நம்ம மேக்ஸிமம் பாக்ஸ்லேருந்து இது பண்ண மரக்குள்ளேருந்து பண்ண பேப்பர் உட் கலரில் இருக்கும். இந்த பேப்பர்ஸ் வச்சு மாடல் பண்ணலாம். நம்ம வீடு குட்டி குட்டி மாடல்ஸ் பண்ணுறது. நம்ம போய் கடையில் வாங்குறோமா இல்லையா மாடல்னால்? ஸ்கூலுக்கு நம்ம ப்ராஜெக்ட் கொடுத்தா என்ன செய்கிறோம்? என்ன யூஸ் பண்ணுவோம்? டக்குன்னு தெர்மோகோலை அவாய்ட் பண்ணிடணும். கார்ட்போர்டில் செஞ்சு பழகிட்டால் தான் நம்மளுக்கு வீட்டில் பொல்யூஷன்ஸ் இருக்காது. நம்மளுக்கு நார்மலாக எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? இது இப்போ மேக்ஸிமம் சிசர்ஸு ஸ்மால் சிசர் வச்சு நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கிறத பார்ப்பேன் சார். ஃபஸ்ட்டு பேசிக் கொடுத்துட்றேன், நீங்கள் அதுக்கப்புறம் ரெடி பண்ணலாம். ரெடியா? யார் யார் பெஃபிகால் சிசர் கொண்டு வந்திருக்கீங்க? சிசர்ஸ் இருக்கும். நான் இப்போ கொடுக்குற பேப்பர்ஸை சரியா நீங்கள் ஸ்மால் சிசர் இருக்கும். இதில் உன்னுடைய கிரியேட்டிவிட்டியில் என்ன டாட் வைக்கலாங்கிறத யூ திங்க் பண்ணணும். உன்னோட ஐடியாவில் தான் திங்க் பண்ணணும். அவங்க பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து நம்ம பண்ணக்கூடாது. உனக்கு என்ன டிசைன் தெரியுதோ அதுதான் யூ த கட்டிங் ஸ்டைல். சார் இப்போ நான் உனக்கு கட் பண்ணி கொடுத்துருவேன், நீ அதுக்கு எக்ஸ்ட்ரானரி எப்படி பண்ணலாங்கிறது ஒரு ஐடியா. புரியுதா? இப்போ இதை ஓப்பன் பண்ணுங்க. சரி, இப்படி ஒன்று ஒன்றா கொடுங்க. இப்போ அந்த நம்ம மாடல்ஸில் வந்து உங்களோட கிரியேட்டிவிட்டியில் அது சார் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ கொடுக்குற விங்ஸ் பாருங்கள். வரமாட்டேங்குதா சார்? நோ ப்ராப்ளம். இது சென்டர் ஃபோர்ஸ் ஓப்பன் பண்ணினா வந்துடும். அவ்வளோதான் சார். ஓகே, இங்கே பாருங்கள். குட். இங்கே பாரு. இப்போ நான் உனக்கு சார் கொடுத்துருக்கேங்கல்ல, அந்த டாட்ஸ் பாருங்க. இது வந்து நம்ம ட்ரா பண்ணாமல் சார் வெட்டுறேன். ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட் டைம் வெட்டும் போது எந்த ஃபோல்டுமே கண்டினியூட்டியாக நீங்கள் வெட்டுறது இருக்கணும். இப்போ இது இந்த விங்ஸ் இருக்குல்ல, யாருக்கு வரல? ரிமைனிங் 3 இந்த வர உனக்கு. இப்போ நீங்கள் அதில் வந்து உங்களோட கிரியேட்டிவிட்டி காமிக்கணும். ஓகே, ரெடியா? சூப்பராக பண்ணணும். இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு யாருக்கு குட்டாக பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அதை விட டிஃப்ரெண்ட்டானது வரும். இதில் வந்து எப்படின்னா 100% நல்லா அதை டிசைன் பண்ணால் அதில் கிரியேட்டிவிட்டி சார் பார்ப்பேன். அது எப்படி நீங்கள் பண்ணுறீங்க, உங்களோட மாடல்ஸ் எப்படி இருக்குது, அதை வந்து நான் பார்த்துட்டு தான் சார் ரெடி பண்ணுவேன். புரியுதா? ஓகேயா? பாஸ் பண்ணுறேன். இப்போ இதில் இருக்குல்ல, இதை ஃபோல்ட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நான் சார் கட் பண்ணதை ஃபோல்ட் பண்ணிக்கிறேங்க. ஃபோல்ட் பண்ணிட்டீங்களா? நல்லா கவனிங்க, சாரை பாரு. அப்படி ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாரு. ரெடியா? இதை உன்னோட ஸ்டைலுக்கு நீ என்னமாச்சும் கட் பண்ணிக்க, நோ ப்ராப்ளம். இங்கே பாரு, அதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீனா ஃபோல்ட் பண்ணி உன்னோட ஸ்மால் சிசரை வச்சு என்னென்ன கட்டிங்ஸ், அதாவது உன்னுடைய ஸ்டைலில் ஏதாச்சும் மாடல் பண்ணுறாந்தாலும் கட் பண்ணிக்க. சரியா? நான் சார் தப்புலாம் சொல்ல மாட்டேன். ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணி தெரிஞ்சுக்கிறணும். சரியா? நீ என்ன கட் பண்ணாலும் பண்ணிக்க. லாஸ்ட்டில் ஃபைனலாக நீ கட் பண்ணுற பீசஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுக்கணும். உன்னோட ஓன் ஐடியாவில் தான் கட் பண்ணணும். நான் சர்க்கிள் வெட்டுறேன் சார் அப்படின்னாலும் சர்க்கிளுக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. நீ நல்லா ஃபோல்ட் பண்ணி பேப்பரை கர்வ் பண்ணி இதை கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சென்டரில் டைமண்ட் ஷேப்பும் வரும், என்ன டைப் ஆஃப் மாடல் வரும். ரெடியா? ஃபோல்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட். ரெண்டு உனக்கு இல்லையா? இந்த வர உங்களுக்கு வரலடா, வரல. இந்த சார் தரேன். நீங்கள் வெட்ட வேண்டாம், நீங்கள் எல்லாம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு தானே. நீனு 6th? நீங்கள் சரி சரி, நீ அந்த குரூப்போட ஜாயின் ஆகும். இப்படி வாங்க ஏடா. சரி சரி,
நீங்கள் ஃபுல்லாக சரி ஓகே சரி ஓகே. ரெடியாக கட் பண்ணுங்க. நம்ம க்ளீன் பண்ணிடுவாங்களே, நோ ப்ராப்ளம் தான். ஆமாம், நீங்கள் கட் பண்ணிடுவீங்களா? வெரி குட், வெரி குட். சூப்பர்ல. கட் பண்ணால் 100 மார்க்கு. நான் சார் கட் பண்ணி ஹெல்ப் பண்ணி கொடுத்தா 50 மார்க்கு நான் லெஸ் பண்ணிடுவேன். 100 வேணுமா, 50 லெஸ் பண்ணவா? அப்போ ஃபிட் கட் பண்ணிடலாமா? வெரி குட். உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம்டா. என்னடா குட்டீஸுக்கு உங்களுக்கு வேறு மாதிரி பண்ணுவோம். ஓகே, நீ ஹெல்ப் பண்ணுறீங்களா மேம்? பட்டர்ஃப்ளை டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம்டா. உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாடா, உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாடல் வரும். என்ன ஓகே, A4 வச்சிருக்கியா? யார் யார் வீட்டில் ட்ராயிங் பண்ணுவீங்க? பண்ணுவியா வீட்டில்? வெரி குட். நீ வீட்டில் ட்ராயிங் பண்ணுவியாடா? ட்ராயிங் பண்ண மாட்டீங்களா? பண்ணுவியா? வெரி குட். ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. குட், டக்கு டக்குன்னு பண்ணுங்க. எல்லாருக்கும் வந்துருச்சா? எல்லாருக்குமே வந்துருச்சாடா? உனக்கு வரலையா? நீ எந்த சர்க்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்க? எங்கே உட்காந்துருக்க? இங்கே உட்காரியா? ஜாயின் பண்ணிக்கிறியா? உட்காரு, நோ ப்ராப்ளம். சிட் டவுன் ஃபர்ஸ்ட். சிஸ்டர் இல்லையா? நோ ப்ராப்ளம், உட்காரு. சார் சார் அவனுக்கும் கொடுத்துருங்க சார். ஃபெவிகால் இல்லை, சப்போஸ் நம்ம பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கொடுங்க, நோ ப்ராப்ளம். ஓகேயா? ஃபெவிகால்ஸ் வந்து யாருக்கு இல்லைன்னா கொடுத்துருக்குங்க, ஹெல்ப் பண்ணுங்க. ஒன்றும் இல்லையா? நெக்ஸ்ட் வருது, அதோட ஸ்டாப் பண்ணிடணும். ரொம்ப கட் பண்ணக்கூடாது. எல்லாரோடதையும் ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட்டில் வைங்க. அப்படி ஃப்ரண்ட்டில் வச்சிடணும். உன்னுடைய கட்டிங் ஸ்டைலோட என்ன மாடல் அப்படி வைக்கணும். சார் இந்த பிளக் பாயிண்டில் இங்கே ஒரு பிளக் பாயிண்ட் இருந்துச்சுல, அதில் இதை மட்டும் ஸ்டார்ட் பண்ணி விடுங்களேன். 1 o'clock முடிச்சு 1 o'clock முடிச்சிடணும். ஆமாம் இல்லையே, நான் ஒன்று ஃபஸ்ட்டு இது கம்ப்ளீட்டட். ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து பேர்ட்ஸுடைய அதோடைய டெக்ஸ்சர்ஸ் வந்துடும். விங்ஸ் கரெக்டாக அதோட ஃப்ளைங் பேர்ட்ஸ் எப்படி பறக்கும். வீட்டில் நீ போனீங்கன்னா ஹேங் பண்ணிடலாம். இந்த பேர்ட்ஸ் போட்டிருக்காங்களா இங்கே எங்கேயாச்சும்? அந்த போட்டிருக்காங்க பாரு, இருக்குதா? அந்த பேர்டு இப்போ நம்ம பண்ண போகிறோம். அந்த பறவை இப்போ எப்படி சொல்லிடுவோம், அதில் நீங்கள் ஈஸியாக உள்ள டஃப்ன்றது எப்படின்னு சார் வீட்லேயும் இப்படி பண்ணலாம். அதோட ஸ்டொமக்கில் எப்படி வைக்கிறங்க. இந்த பேப்பர் வந்து நல்லா உன்னை ஹேண்ட்மேட் நல்லாயிருக்கும். நீ என்ன க்ரெஸ் பண்ணாலும் உன்னோட யூஸ்ஃபுல்லுக்கு நல்லாயிருக்கும். நீ கடையில் போய் கேட்டிங்கன்னா இது இருக்கும். ஃபஸ்ட்டு நான் டெமோ சார் வெட்டி கொடுத்துருவேன் உனக்கு.
இந்த இருப்பாரு சாரு, கவனி, லிசன் பண்ணிக்க. இந்த பேப்பர் ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் கட் பண்ணுறது, அதனால் 4 பீஸ் சார் வச்சுருக்கேன். நீ ஆனால் சிங்கிள் பீஸ் வச்சு கட் பண்ணணும். ஓகே, இதில் வந்து பேர்ட்ஸ் தான் பண்ண போகிறோம். ஆனால் விங்ஸ் ஓப்பனில் இருக்கணும். ஃபோல்ட் பண்ணி எப்படி சார் கட் பண்ணுறேன்னு பாரு. இதோட பேர்ட்ஸோடைய இது வந்துடும். கம்ப்ளீட்டட் ஹவு many பேர்ட்ஸ். இப்போ அதை க்ளோஸ் பண்ணும்போது இங்கே பாரு, நீ என்ன வேணாலும் உன்னோட டைப்பில் மாற்றிக்கலாம். இந்த பேப்பரை ஃபோல்ட் பண்ணிவிட்டு கம் ஃபெஃபிக்கால் அப்ளை பண்ணிவிட்டு நீ இதோட விங்ஸோட டெய்லோட மாடலும் இதோட கண் ஐபால் இதெல்லாம் நீனா கிரியேட் பண்ணிக்கலாம். உள்ளே நான் டஃப் பண்ணுறேன் சார் அப்படின்னா இதுக்குள்ளே ஸ்டாப்லர்ஸோ கம்மோ அப்ளை பண்ணிட்டு உள்ளே ஸ்டொமக்குள்ளே காட்டன் வச்சுக்கலாம். காட்டன் வச்சுட்டா பஃபியாக தெரியும். நீ அந்த பேப்பர்ஸ் ஒன்று எப்படி ஹேண்ட் பண்ணுறியோ அந்த அளவுக்கு உனக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ரொம்ப பேலன்ஸ் பண்ணி பண்ணக்கூடாது. ஓகே, சரி மட்டும் கொடுங்க. நீ ஃபோல்ட் பண்ணிடுவீங்களா? நீங்களே பண்ணிடுவீங்களா? சார் ஹெல்ப் பண்ணணுமா? வெரி குட்ரா, சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக தருவேன். ஆனால் திங்ஸ் சென்டரில் போட்டுருவேன். நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணணும். உங்களுடைய கிரியேட்டிவிட்டியில் தான் பண்ணணும். பக்கத்தில் அவன் ஃப்ரெண்டு பண்ணுறான் நான் பண்ணுறேங்கிறது பண்ணக்கூடாது. உனக்கு என்ன தோணுதோ அதை தான் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட்? கடவுள் நம்மளுக்கு பிரெயின் கொடுத்துருக்காருல, நம்மளுக்கு என்ன மைண்ட் செட்டில் வருது, எனக்கு என்ன தோணுதோ அதை தான் பண்ணணும். அவனை என்னோட பக்கத்தில் உள்ள ஆளை பார்த்து ஃபாலோ பண்ணக்கூடாது. புரியுதா? நாஸ்டிக்கு க்ளீன் பண்ணிக்கிறாங்க. கையில் ஊற்றிட்டேன். முடிச்சிட்டிங்களா? வெரி குட். ட்ரா பண்ணிட்டோமா? இப்போ சைடில் இந்த மாதிரி நீங்கள் பென்சிலில் கூட வரைஞ்சிட்டு வெட்டிக்கலாம். ஓகேயா? பெருசாக இருக்காங்க. இதுக்கு தான் இந்த அந்த பேரண்ட்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு வந்து நிறைய கட் பண்ணி கொடுக்குறேன். நோட்டீஸ் போர்ட்லாம் போட்டுருக்கேன், வைங்க. நிறைய தரேன். களிமண், சுடுமண், களிமண் ஓவியம், வேஸ்ட் கார்ட்போர்டில் பண்ணுறது நிறைய. வெரி குட், அழகு, குட்டு. கிளாப் பண்ண எல்லாரும். பாரு, ஐபால் இம்பார்ட்டன்ட். நான் சார் சொல்லலை, சார் சொல்லவே இல்லை. ஆனால் அவள் என்ன பண்ணிட்டா, பேப்பரை க்ரஷ் பண்ணி ஓட்டிட்டா. அவளோட கிரியேட்டிவிட்டி வெரி குட். நீங்கள் என்ன பண்ணலாம், பேர்ட்ஸுக்கு மேலே உங்களுடைய கலர் பேப்பர்ஸு எனி டைப் ஆஃப் த மாடலும் ஒட்டலாம். திங்க் பண்ணணும். புரியுதா? அதுதான் வெரி நல்ல ஐடியாஸ். அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும். 2 பேரை மாற்றிக்கிறோம். அவ்வளோதான் சார். வேணுமா? யாராவது கவுண்டிங் கம்ப்ளீட்டடா சார்? ஓகே. வீட்டில் போய் யார் யார் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க? கை தூக்குங்க. சார் நான் கம்பல்சரி நான் வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். வெரி குட், சூப்பர். இங்கே இதோட மறந்துடக்கூடாது. வீட்டுக்கு போய் பண்ணால் தான் அந்த ஒர்க்கு கரெக்ட். நான் பண்ணியிருக்கேன் மாடல்ஸும். ஓகே, சூப்பர். விங்ஸ் என்ன பண்ணணும், ஓப்பன் பண்ணல. ஓகே, குட். ஓப்பன் பண்ணுங்க.
அது பேர்ட்ஸுக்கு அந்த கால் வச்சிருக்கா பாரு, குட்டியாக அதை செஞ்சு. சூப்பர்ல, வெரி குட்ரா, வெரி குட். ம், எல்லாருக்கும் வந்துருச்சா? விங்ஸ் கம்பல்சரி, பேர்ட்ஸ் வரல. ம், அப்படின்னா அது எங்கே மேம் அந்த பில் இருக்கா? அந்த கொடுத்துட்டு ஜிஎஸ்டியோட வாங்கி. ஓகே மேம், இருக்கு மேம். வெரி குட். இப்போ சார் வந்து நெக்ஸ்ட் இந்த இது கொடுப்பேன். இங்கே பாரு, இந்த எம்டி பிளாக்ல இருக்கும். இதுக்கு கான்ட்ராஸ்ட்ல இதுக்கு மேலே வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வரும். இது வந்து சென்டரில் உனக்கு அம்மா பிடிக்குமா, டாடி பிடிச்சாலும் சரி, எல்லாரையும் வச்சு கொலாஜ் ஒர்க் வீட்டில் போய் நீ ஒட்டணும். அதை சுற்றி உள்ள டிசைன்ஸ் ஒர்க்கு நீ தான் பண்ணணும். சார் கட் பண்ணி கொடுத்துருவேன், சென்டரில் போட்டுருவேன், அப்ளை பண்ணி சென்டரில் கட் பண்ணி போட்டுருவேன். நீ போய் தான் அதை எடுக்கணும். என்ன பண்ணணும்? ஓடி போய் என்ன பண்ணணும்? உன்னோட மைண்டில் என்ன இருக்கும்? இது எனக்கு ஐடியாஸ் வந்துருச்சு, அப்போ எடுத்துட்டு ஒடியாந்துடணும். குட். சென்டரில் போட்டுருவேன் சார். நீ எடுத்துகிட்டு வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். சண்டை போடக்கூடாது, நோ ஃபைட்டிங்ஸு. சார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்டாலும் நோ ப்ராப்ளம். சார் இது மாதிரி எனக்கு இன்னொன்று கிடைக்குமா, நான் ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத திங்க் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட்? வெரி குட்டா, புரியுதா? கொடுத்துருங்க சார். கேஜி பாருங்க, 3 பாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன். என்னடி இப்படி கூட செய்யலாம். டிசைனை நான் இப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணவான்னு கேட்குறான். குட் டே, அதான் திங்கிங். இப்போ வேஸ்ட் பொருள் எடுத்து அவனா ஒரு அரேஞ்ச், திஸ் த கொலாஜ். ஓகே, இப்போ நம்ம பண்ணுறது கொலாஜ் இல்லை, ஆக்சுவலாக இவனுக்கு கிளாப். வெரி குட் பாய், கை கொடுங்க. குட். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ சார் தர ஸ்கொயரை வந்து இதில் நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். அதுக்கு மேலே அப்ளை பண்ணுற பேப்பர்ஸில் வந்து மாடல் போடுவேன். டக்கு டக்குன்னு குயிக்காக ஒட்டணும். இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஈஸியாக பண்ணலாம். கிரியேட்டிவிட்டி ரொம்ப கூடும். வெரி குட். ஏன்னா இது ஒட்ட வேணாம், வெயிட் பண்ணு. ஓகே சார், அவ்வளோதானே எல்லாருக்கும்? அந்த ஒரு பீஸ் தான். ஸ்கேல் இருந்துச்சு. என்னம்மா சூப்பர். பிஃபிக்கால பெயிண்டா, ஒயிட்னரா? வெரி குட். இப்போ நேம் எழுதியிருக்கான் பாரு, அவனோட நேம். ஆனால் பேர்ட்ஸ் விங்ஸ். ஓகே, ஓப்பன் இட். சூப்பர், கிளாப் பண்ண எல்லாரும். என்னடா முடிச்சிட்டிங்களா? வெரி குட். இப்படியே வச்சிருங்க. ஓகே, வெயிட் பண்ணுங்க. நிறைய ஃபெவிகால் போடக்கூடாது. இதை எடுத்துருங்க. வெரி குட். இதை நீ என்ன பண்ணணும்? இதுதான் தனி செப்பரேட் பாக்ஸ். இது மேலே ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணணும். இதோட உன்னோட ஃபோட்டோஸாக இருக்கலாம், உன்னோட ஆம்பிஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கலாம். இதுக்கு மேலே சாரோட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த மாடல் கொட்டுவேன். கட்டிங்ஸ் ஸ்மால் பீசஸ் வரும். இதில் நீ உன்னோட கிரியேட்டிவிட்டியில் எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறீங்களோ அதை பார்க்கணும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? எங்கே ஃபெவிகால் போடணும்? பேக் சைடு ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதை வந்து லாக் பண்ணிடணும். ஓகே, இதுக்கு மேலே உன்னோட டிசைன் ஒர்க்கு நீ பண்ணணும். நான் சார் கட் பண்ணி கொடுப்பேன், நீ அதை வந்து மேலே அப்ளை பண்ணணும். உன்னோட ஐடியா தான், ஓன் ஐடியாஸ். ரெடியா? வரும். வெயிட். என்ன பண்ண வைக்கலாம், உன்னோட திங்க் பண்ணிக்கிறணும். சார் இப்போ கட் பண்ணி போடுவேன். ஓகே, ரெடியா? ரெடி? கொடுங்க. எல்லோ கான்ட்ராஸ்ட், ப்ரௌன் கான்ட்ராஸ்ட் ஃபுல்லாக வரும். கூடாது.
சரி, நம்பர் 1 2 3 தான் அப்படி வரணும். ஃபஸ்ட்டு ஒரு திங்ஸ் தான் எடுக்கணும். ஒரு திங்ஸ் தான் எடுக்கணும். சூஸ் பண்ணிக்கணும். என்ன முடியும்? நீ தான் ஃபஸ்ட்டு வந்தியா? சாரி சார், ஒரு நிமிஷம் இரு. சரி, நார்மலாக மடிச்சுக்கிறதாண்டா. நீ வெயிட் ஃபஸ்ட்டு நம்பர் வரணும்ல. சார், மல்டி கலர் கொடுங்க. பிங்க் ரெட்டு மட்டும் கொடுங்க. சென்டரில் வரக்கூடாது. யூ த சைடு கிரியேட்டிவ் மாடல் தான், ஃபுல்லாக சைடு மாடல். கான்ட்ராஸ்ட் கலர் மட்டும். சரி, ஓகே சார். நீங்கள் வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணணும்? இதில் நிறைய இருக்கும். நிறைய ஒரே மாடல் ஓட்டினா சார் வந்து ஒரே மாடல் நிறைய வரக்கூடாது, டிஃப்ரெண்ட்டாக வரணும். ஒரு பீஸ்னா ஒரு மாடல் ஒன்று எடுத்துட்டு கீழே போட்டுறணும். சென்டர் பண்ணுங்க, சென்டர் பண்ணுங்க. வெயிட்ரா. நிறைய இருக்கு அதில், வெயிட் பண்ணு. சரி. நிறைய கொண்டு போகக்கூடாது. நீங்களாம் ஓனா பண்ணணும். என்னடா ஒரே இதில் வந்து 5 பீசஸ் இருக்கு, ஷேர் பண்ணிக்க. ஒரே இது வரக்கூடாது, ரிமைனிங் வரக்கூடாது. தனித்தனியா இருங்க. அது என்னாச்சு உனக்கு கொடுத்தது? அந்த ஸ்கொயர் வெட்டிட்டியா நீ? அது பண்ணக்கூடாதுல்ல, பீஸ் இல்லையா? அதில் நிறைய இருக்கும். சிங்கிள்ஸ் வச்சு தான் ஒட்டணும். மேம், அவன் ஒட்டுறானா பையன்? லாஸ்ட்ல டிஸ்பிளே பண்ணணும். சுதர்சன்டா சுதர்சனுடைய டிஸ்பிளே, காவியன்டா காவியனோட டிஸ்பிளே பண்ணணும். உன் பேர் என்ன?
ஆ சரி ஓகே. இது வந்து ப்ரைஸுங்கிறது அதுக்காண்டி சார் சொல்லலை. சரி ரொம்ப கொஞ்சம் கிரியேட்டிவிட்டி குட்டீஸ் நம்ம பண்ணியிருப்போம், பெரியவங்க பண்ணியிருப்போம். அதனால் கொஞ்சம் இன்னோவேட்டிவாக நம்ம ஏதாச்சும் பண்ணியிருந்தேன். சார் ரொம்ப பெரிய கிஃப்ட்லாம் நான் கொடுக்கல. சார் டக்குன்னு இப்போ ஒன்று ரெடி பண்ணேன் உங்களுக்காண்டி ஒரு சின்ன கிஃப்ட்டு. ஓகேயா? நெக்ஸ்ட் டைம் நம்ம பண்ணிடலாம். ஃபஸ்ட் டைம் தான், அதனால் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது யாரும். யாரும் ஃபீல் பண்ணுவியா? நோ ப்ராப்ளம். வெரி குட்ரா, அதுதான் குட். சாரி. உன்னோட இது செப்பரேட் பண்ணிக்கிறேன். ஓகே மேம். சரி ஓகே. ஸ்டாண்ட் அப்டா. கிளாப் பண்ணுங்க. கொண்டாடா. டேக் த மெட்டீரியல்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பட்டர்ஃப்ளைலாம் அந்த கிரியேட் த கலரிங்ஸ் அந்த அதை ஃபர்ஸ்ட் பண்ணா. நேம் சிஸ்டிகா. வெரி குட். என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? ஓகே. டிராயிங் நல்லா இன்ட்ரெஸ்டா? பயங்கரமான இன்ட்ரெஸ்ட். வெரி குட். அதான் உன்னோட இதில் பார்த்தேன், அதோட ஒர்க் இருக்குது. அந்த நீனா ஏதாச்சும் என்னோட ஆட் பண்ணுறதுலாம் பண்ணணும். ஓகே குட். மேம் வாங்க. ஃப்ரண்ட்டில் போயிடுவாங்க சார். ஓகே. ஜஸ்ட் உன்னோட மெட்டீரியல் எடுத்து நாங்கிட்ட வந்துடுறேன். ஃபஸ்ட்லேருந்து பார்த்துக்கேன். குழந்தைகளுக்காண்டி சொல்ல, அந்த வயசில் அவன் தனியாக உட்காந்து அந்த கம் எடுத்துக்கிட்டு அந்த குழந்தைத்தனமாக அதை ஒர்க் பண்ணுறது அதுதான் மெயின். நான் அந்த சில குழந்தையெல்லாம் அழுதுகிட்டு மம்மி பூ மம்மி ஏதாவது பண்ணுறது அவன் கடைசிலேருந்து நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். எனக்கு அம்மா எடுக்கிறான், நான் அப்ளை பண்ணுறான், அம்மா கொடுக்குறத ஒர்க் பண்ண மாட்டேங்கிறான், அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். கொஞ்சம் கிரியேட்டிவிட்டி. அவனா ஏதோ ஒன்று செய்கிறான் அவன் அம்மா பக்கத்தில், ஆனால் அவங்களும் டிஸ்டர்ப் பண்ணாமல் பண்ணுறதுக்கு. அதனால சும்மா ஒரு ப்ரைஸஸ். ஓகே கிளாப் பண்ண எல்லாரும். இது சாரோட சைன் பண்ணியிருக்கேன், கலைச்சுடருங்கிறது. லாலிபாப். குட். கிளாப் பண்ண எல்லாரும். குட். இங்கே சார் பாரு, இங்கே பாரு சாரை பாரு, இங்கே பாரு சாரை பாரு, அங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இந்த பாரு. கிளாப் பண்ணு, கிளாப் பண்ணுங்க. யாருக்கு கிளாப்பு? உனக்கு தான். குட். செகண்டு இந்த பாப்பா வந்து கொஞ்சம் டாட்ஸு கொஞ்சம் திங்க் பண்ணிகிட்டு இருந்தா, நான் பார்த்து ஃபஸ்ட்லேருந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே கொஞ்சம் இன்னோவேட்டிவாக நம்ம ட்ராயிங்ஸ் அதில் யூஸ் பண்ணிக்கிறேன், கிராஃப்ட் யூஸ் பண்ணலாம். கிளாப் பண்ண எல்லாரும். சாரோட சைன் இருக்கு. அண்ணி வச்சிரு. ஓகே தேங்க்யூ, கங்க்ராச்சுலேஷன். இந்த இவனோடது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னாச்சு, இந்த ஒயிட் ஃப்ளாட் வந்து நான் நீ என்ன பண்ணியா அது ஹெல்ப் பண்ணி. சரி ஓகே. அது ஃபஸ்ட்டு நான் கொடுத்ததை விட அவனா ஓனாக அவன் மாடல் பண்ணி அவனை டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்கான். ஓகே கிளாப் பண்ணுங்க. ப்ரைஸ் இதில் ஆக்சுவலாக ஒரு ஜஸ்ட்டு தான். நீங்களும் நிறைய பண்ணியிருக்கீங்க. குட். வீட்டில் போய் இன்றைக்கி பார்க்கணும், நெக்ஸ்ட் கிளாஸ் இதை விட இம்ப்ரூவ்மெண்ட்டாக பண்ணணும். புரிஞ்சிருச்சா? நம்மளா பண்ணணுமா சார் சொல்லி கொடுத்த மாதிரியும் பண்ணலாமா? நம்ம தான் கிரியேட்டிவ். கடவுள் நம்மளுக்கு பிரெயின் கொடுத்துருக்காங்க, நம்மளா ஓனாக திங்க் பண்ணணும். கட் பண்ணுறது எனி டிசைன் நம்ம தான் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட்? கிளாப் பண்ணுங்க. குட். தேங்க்யூ மேம். எனி பேரண்ட்ஸ் ஒரு ஃபீட்பேக்? தேங்க்யூ ஸோ மச் சார், சையத் இப்ராஹிம் சார். ரொம்ப அழகாக இந்த கிராஃப்ட் ஒர்க் ஷாப்பை பண்ணியிருந்தாங்க. எல்லா குழந்தைங்களுக்கும் மெட்டீரியல்ஸ் கொடுத்து ரொம்ப பொறுமையாக அழகாக கைட் பண்ணி பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஃபுல் டைமிங்கை வந்து ரொம்ப என்கேஜிங்காக எல்லா குழந்தைங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி 2 அழகான ஒரு 3 விஷயம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த 3 விஷயத்தையும் எல்லா குழந்தைங்களையும் பண்ண சொல்லி. இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா நிறைய கேட்டகரிஸில் குழந்தைங்க இருக்காங்க. யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட். ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே பண்ணிட்டீங்கல்ல? ஸோ ரொம்ப
அட்ராக்டிவாக குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சம் கூட டைவர்ட் ஆகாமல், ஏன்னா இப்போ இருக்கிற அந்த கேஜெட்ஸ் ஏஜில் வந்து குழந்தைங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. அப்போது அந்த அண்ட் குழந்தைங்களோட நேச்சுரல் அட்டென்ஷன் ஸ்பேனும் ரொம்ப ஷார்ட் தான். ஸோ அவங்களோட அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து மாறாமல் உட்கார வச்சு வேலை வாங்கி அழகாக அதை வந்து என்ஜாய் பண்ண வச்சுருக்காங்க எல்லாமே. This is one of the best workshops that we have attended. நாங்கள் நிறையா வருவோம் கலைஞர் சென்டினரி லைப்ரரியில் workshops. Thank you so much. They are doing a great job. And this is one of the most well-organized workshop. டைம் போனதே தெரியல and it's almost like கரெக்டாக அந்த டைமிங்க்கும் முடிச்சிட்டாங்க. Thank you so much, sir. Thank you very much. Another one parent, ma'am. Any one? Another யாராச்சும் வாங்க. சும்மா சொல்லுங்க, ஒன்றும் இல்லை, பயப்பட வேண்டாம். உங்கள் குழந்தைகள் நீங்கள் பேசும்போது தான் அந்த குழந்தைகளுக்கு தன்னைத்தானே வீட்டில் போய் நீங்கள் மொபைலில் குழந்தைகள் மொபைலை எடுக்கிறத குறைக்கும். மொபைலை அவாய்ட் பண்ணுறதுக்கு இது மெயின் அட்ராக்ஷன். நான் உண்மையாக சீரியஸாக சொல்கிறேன். மொபைலை நீங்கள் குழந்தைய டேக் ஓவர் பண்ணுறது இது வந்து மைனஸ் பாயிண்ட் கொடுத்துரும். நீங்கள் கலர்ஸும் கலர் பேப்பரும் குழந்தைய கையில் கொடுத்தீங்கன்னா உண்மையிலே ஒரு நீங்கள் பண்ணுற ஒரு காட் பிளஸ் குழந்தைகளுக்கு. அனைவருக்கும் வணக்கம். உண்மையாகவே நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு அவேர்னஸ் இங்கே கிடைக்குமான்னு எங்களுக்கு தெரியாததாக இருந்துச்சு. இந்த கிராஃப்ட் ஒர்க்கு, குழந்தைங்களுடைய ட்ராயிங் ஸ்கில் டெவலப்மெண்ட் எல்லாம். பட் இங்கே வந்த பிறகு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் கிட்டுமே நல்ல ஒரு அப்ரோச் இருக்குது. பேரண்ட்ஸ் மெயினாக எல்லாமே கைட் பண்ணுறாங்க. மழை டைம்லலாம் கூட சரி, நாங்கள் வேண்டாம் போக வேண்டான்னு கிளாஸ் நாங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணாலும், இல்லை பிள்ளைங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இல்லை கண்டிப்பாக போகணும், ஏன்னா அங்கே போனால் எங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆகுதுன்னு அவங்க எல்லாரும் சொல்லும்போது நிஜமாக ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். இந்த இடத்துல குழந்தைங்க எல்லாருமே அவங்கவுங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட்டை இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். உண்மையாகவே சார் வந்து கான்ட்ராஸ்டான கலர்ஸு, ஆக்சுவலி எல்லா குழந்தைங்களும் போய் எல்லாத்தையும் கலர்ஸ் அப்படியே கலெக்ட் பண்ணும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது. இவ்வளோ அழகாக யூனிக்காக ஒவ்வொரு கிராஃப்ட் ஒர்க்கும் நல்லா பண்ணியிருக்கீங்க. ஸோ ஐ எம் வெரி ப்ரவுட். தேங்க்யூ ஸோ மச் மேம் சார். தேங்க்யூ சார். வாங்க, நீங்கள் எந்திரிச்சிட்டே சொல்லி அதுதான் இப்போ மோட்டிவேஷன் குழந்தைகள். வணக்கம், என் பேர் சிவகுமார். பசங்க ஹரிஷ்குமார், ஹிரண்குமார் பசங்க எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. எனக்கு தெரியல ஆக்சுவலி ஸ்டோரி டெல்லிங்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும்னு தெரியல. இல்லைனா ரெண்டு பேரும் வந்து எங்கள் ரெண்டு பசங்களுக்குமே வந்து புக்கு படிக்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் ஸ்கில்லாகவே வச்சுருக்கோம். ரெகுலராக புக்கு படிக்கணுங்கிறது. அது மாதிரி எல்லா பசங்களும் புக்கு படிக்கணும். நாங்களும் அந்த இவங்க படிக்க ஆரம்பிச்சது தான் நான் என்னோடய பழக்கத்தை இன்னும் அதிகமாக்கிக்கிட்டேன். உண்மையிலே இந்த லைப்ரரி வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அண்ட் நிறைய பேரண்ட்ஸ் இன்னும் வரணும், இன்னும் பசங்களை கூட்டிகிட்டு வரணும். இது ரொம்ப கடகடன்னு அவங்க பண்ணது, சார் ஆர்கனைஸ் பண்ணது உங்களோட நான் ரொம்ப உண்மையிலே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அவர் டகடகன்னு கையில் வந்து அந்த பட்டர்ஃப்ளையை கட் பண்ணோன்னே ஃபுல்லாக நான் ரெக்கார்ட் பண்ணேன் அவரோட அந்த ஃபுல் ஆக்டிவிட்டியை. என் மிஸ்ஸஸ்க்கும் அதை உடனே அமிச்சேன். ரொம்ப அருமையாக பண்ணார். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தெரியுது சார். அதில் இது மாதிரி இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணணும். அண்ட் இந்த லைப்ரரிக்கு வந்து என்னுடைய வெரி கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் இது கண்டினியூ பண்ணணும். இவங்க இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணணும். தேங்க்யூ. தேங்க்யூ. வேறு எல்லாருக்கும் எப்படி இருந்துச்சு? ஸ்டூடெண்ட் சொல்லுங்கள். ஃபுல்லாக இருந்துச்சா? எப்படின்னா பேசிக் நீங்கள் இப்போ கற்றுக்கிட்டது ஒரு 5% 10% தான். இது பேசிக்கு. மொபைல் நம்ம வீட்டில் போய் எடுக்காமல் குட்டி குட்டி கலர்ஸு இது மாதிரி பண்ணணும். நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணினா ஹேண்ட் ஒர்க்கு நம்மளுக்கு மைண்ட் செட்டு ரிலாக்ஸ்னஸ் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். புரியுதா? மொபைல் நீ பார்த்துட்டு நீ அடுத்து வீட்டில் போய் தூங்குறதுக்கும் இந்த கலர் பேப்பர்ஸில் ஒர்க் பண்ணிவிட்டு கலர் பண்ணிவிட்டு வீட்டில் போய் பண்ணுறதுக்கும் காலையில் உனக்கு பிரெயின் வந்து எப்படி இருக்குன்னா சூப்பராக இருக்கும், குட்டாக இருக்கும். ஓகேயா? நெக்ஸ்ட் டைம் பண்ணிடலாமா? மொபைல் பார்ப்பீங்களா? வெரி குட், வெரி குட், குட்டு. அதுதான் மெயின். நம்ம என்ன பண்ணணும், மேக்ஸிமம் மம்மிகிட்ட கேட்கணும், மம்மி எனக்கு ஆயில் பேஸ்ட்டு கிரேயான்ஸ்னால் என்ன வாங்கலாம்? ஆயில் பேஸ்டல் கிரேயான்ஸ், கேம்லின். ஓகேயா? கலர் பேப்பர்ஸ், சின்ன சின்ன கட் பண்ணுறதுக்கு ஸ்மால் சிசர், பெஃபிகால், இது மாதிரி வச்சு நீங்களாம் கிராஃப்ட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட்? பண்ணிடலாமா? நான் சார் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் டிஃப்ரெண்ட்டாக கற்றுக்குறேன். கை தூக்குங்க பார்ப்போம். நான் டிஃப்ரெண்ட்டாக கற்றுக்குறேன். வீட்டில் போய் நான் ஹோம்ஒர்க் நல்லா பண்ணுவேன். வெரி குட், குட். பண்ணலாம், நோ ப்ராப்ளம். உன்னோட ஐடியா தான். தேங்க்யூ மேம். சரி வாங்க. இப்போ உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பேசிக் தான். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நான் சார் வந்திருக்கேன். ஓகே? சார் வந்து
நமக்கு திருமண நாயக்கர் மஹாலில் 2 டைம்ஸ் கிளாஸ் எடுத்திருக்கேன் மக்களுக்கு. நெக்ஸ்ட் ஆல் இண்டியா ரேடியோவில் 2 டைம்ஸ் பேசியிருக்கேன் மக்களோட மக்களாக கலைப்பொருட்கள் எப்படி செய்கிறதுங்கிறது. சார் வந்து மண்பானை ஓவியம், சுடுமண் ஓவியம், கார்ட்போர்டு, கிளே மாடலிங், பேப்பர் கிராஃப்ட்டு, ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட்டு எல்லா மாடல்ஸும் சார் பண்ணுவேன். எனி டைப் ஆஃப் த மாடல். இதை எடுத்துக்கிட்டால் இதோட சப்ஜெக்ட் வேறு. இப்போ சப்ஜெக்டில் எப்படி படிப்போம், சயின்ஸு சோசியல் படிக்கிறோம்ல, அந்த மாதிரி கிராஃப்டில் எப்படின்னா கிளேண்டா கிளேயில் சாஃப்ட் கிளே இருக்குது, நம்மளுக்கு கிளே செஞ்ச பிறகு ட்ரை ஆகிற கிளே இருக்குது, கிளேக்குள்ளே என்ன கொடுத்தா அது நிற்கும், அந்த ஃபார்மாலிட்டிஸ் தனியாக படிக்கணும். கார்ட்போர்டுனா கார்ட்போர்டை வச்சு எதை ஒட்டலாம், அது ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தனியாக போகும். இந்த பேப்பர்ஸ்னால் கலர் பேப்பரில் ஒரு 57 பேப்பர்ஸ் இருக்குது, 57 மாடல் இருக்குது இந்த பேப்பரில். ஒவ்வொரு டைப் ஆஃப் பேப்பர், A4 கலர் பேப்பர், ஹேண்ட்மேட் பேப்பர், ரெக்ஸின் சார்ட்டு, 3D கலர் சார்ட்டு, மங்கோலியா சார்ட்டு, சார்ட்லேயே நிறைய டைப் ஆஃப் மாடல் இருக்குது. புரியுதா? கிரீட்டிங் கார்ட்ஸ்லாம் பண்ணுறாங்கல்ல, A4 ஷீட்லேயே பேசிக் ஸ்டெப்பில் நிறைய மாடல் வரும். புரியுதா? அது மாதிரி தான் இருக்குது. கரும்பு சக்கை ஓவியம், கரும்பு சக்கையில் நம்ம ஜூஸ் குடிச்சிட்டு எப்படி போடுவோம், சக்கையை கீழே போடுவாங்க பார்த்துருக்கியா? சார் அதில் வந்து டால் பண்ணுவேன், நல்லா ட்ரை பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து டால் பண்ணுவேன் கரும்பு சக்கையில். அது நல்லா வாஷ் பண்ணிடணும், ட்ரை பண்ணி மொட்டை மாடியில் காய வச்சு அதை நல்லா ஹேர் பண்ணிவிட்டு நல்லா நம்ம திரும்ப வாஷ் பண்ணி அதில் ஒரு டால் பண்ணணும். நிறைய பண்ணலாம் வேஸ்ட்டு பொருளில். ஓகேயா? இனிமேல் திங்க் பண்ணணும், வீட்டில் போனால் என்ன பண்ணணும், வேஸ்ட்டு பொருளை ஏதாச்சும் ஒரு கிராஃப்ட் பண்ணி திங்க் பண்ணணும். ஓகேயா? தேங்க்யூ மேம். இந்த இது எனக்கு கொடுத்தது வந்து கலைஞர் நூற்றாண்டுலாம் ஃபஸ்ட் டைம் தான் வந்திருக்கேன். நிறைய இது டீச்சர்ஸ் ஒர்க் ஷாப் போவேன், நிறைய ஸ்கூலுகளுக்கு ஸ்கூலில் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுவேன் சண்டே. டீச்சர்ஸ் எப்படி ஹேண்ட்லிங் போர்டு கலர்ஃபுல் எப்படி பண்ணுறது, நிறைய ஸ்கூலுகளுக்கு டீச்சர்ஸ் ஒர்க் ஷாப் தான் மேக்ஸிமம் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் மேம் வந்து சார் இங்கே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரியல ஆக்சுவலாக, அவங்க கால் பண்ணி திடீர்னு கூப்பிட்டதும் எனக்கு தெரியல. நான் சரி ஓகே மேம் சார் வர்றேன் அப்படின்ட்டேன். அது மாதிரி இது நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் மாதிரி ட்ராயிங் பண்ணுறதையும் நிறைய எக்ஸிபிஷனில் வைக்கணும். ஓகேயா? குட்டி குட்டியாக ட்ராயிங் பண்ணி அதை எக்ஸிபிஷனில் வைங்க. நிறைய தெரியும் கிளாஸில் நீங்கள் பண்ண தான் உங்களோட ஒர்க்கு தனியாக தெரியும். மேம்க்கு ஓ நீ தானே அது அப்படிம்பாங்க. புரியுதா? நிறைய பேர் இருப்பாங்க, உனக்கு மட்டும்தான் தனித்திறமை. ட்ராயிங் கிராஃப்ட் நிறைய பேருக்கு வராது. புரியுதா? கிளாஸில் இருக்கும்போது நம்மளோட ஐடிஃபன் நம்மளுக்கு தெரியும். மேம் அப்புறம் உனக்கு ரொம்ப இம்ப்ரெஷனாக உனக்கு பிடிக்கும் கிளாஸ் டீச்சருக்கு. புரியுதாடா? எல்லோரும் செஞ்சிடலாமா? வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணிடலாமா? வெரி குட். நன்றி சார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட குழந்தைகள் மற்றும் பெற்றோர் அனைவருக்கும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு வாரமும் சண்டே வந்து இந்த மாதிரி நூலரும்புகள் ப்ரோக்ராம் இருக்குது. பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க நீங்கள் சில்ட்ரன் செக்ஷனில் நேம் கொடுக்கலாம். அங்கே QR கோடு ஒட்டியிருப்பாங்க, அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா லிங்க் வரும், அதில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான ப்ரோக்ராம் நடத்துகிறோம். நீங்கள் வெப்சைட்டை பார்த்தீங்கன்னாக்க தெரியும். மறுபடியும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். தேங்க்யூ.